ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபாவும் நானும். சாய்ராம், ஆக்சுவலி ஷூட் எடுக்கணும்னு நினச்சேன். நாளைக்கு தான் எடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. பிரியான்னு சொன்ன நம்மளுடைய ஒரு சாயி கோயம்புத்தூர்லேருந்து அவளுடைய அனுபவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அது எப்படி எடுத்துக்கிறதுனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் உள்ளோட்டமாக போய் பார்த்தோமானா அது ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லான விஷயமா இருந்தது. ஆக்சுவலி ஷிரடி நம்ம அங்கே போய் அவர் நடந்த இடங்களை நடந்து அதை பார்த்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போதே நம்மளுக்கு பல எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும், பல மாற்றங்கள் நடக்கும். ஆனால் கையோடு பாபா நம்ம மாற்றுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டை தான் இந்த டிவோட்டி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறா. முதல்ல நீங்கள் அதை கேளுங்கோ. சாய் வணக்கம் சாய், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சாய், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3rd டைம் ஷீரடி போகிறேன் சாய். அப்போது நானும் என்னோட கசினோட ஃபேமிலி 2 ஃபேமிலியும் சேர்ந்து போகிறோம். அப்போது போயிட்டு தரிசனம்லாம் முடிஞ்சது, எல்லாமே வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்துட்டு திடீர்னு என்னோட கசினோட மாமியாருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, சரி அவங்களதையும் ஏன் விடணும்னு சொல்லி அவங்களதையும் எடுத்து வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வந்து காய வச்சு பெட் மேலே எடுத்து வந்து போட்டுறேன் சார். எல்லா ட்ரெஸ்ஸும் போட போட ஒரு 3-4 நாள் ட்ரெஸ்ஸோட சேரும்போது எனக்கு பெரிய ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு கோபுரம் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அப்போ சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம உட்காந்துட்ருக்கோம். அப்போ என் சன்னு வந்து அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு உள்ள பெட்ரூம்குள்ளே போகிறாப்புல. பெட்ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம் போகணும். அப்போ அவன் பெட்ரூம்குள்ளே போகும்போது போயிட்டான். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மடமடான்னு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அம்மா அம்மா தவிர வேற எதுவுமே அவன் சொல்றது இல்லை சார். என்ன இவன் இப்படி பதட்டமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு நானும் கேட்குறேன். அவனால வாய் திறந்து எதுவுமே சொல்ல முடியல சார். கண்ணில் தண்ணியா ஊத்துது. என்னாச்சு என்ன சொல்லு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது வலிக்குதா, யூரின் போயிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வலிக்குதா, என்ன ஆகுது, ஏதாவது பயந்துட்டியா என்ன அப்படின்னு நானும் கேட்குறேன். அவனுக்கு அம்மா தவிர வேற எதுவுமே வரல சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னன்னு கேட்டால் பாபா உட்காந்துருக்காருன்னு சொல்கிறான். எங்கே அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு மேலே நீ வச்சிருக்கல அது மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னா. அப்போ அவன் சின்ன பையன் சார். இப்போ அவனுக்கு 15 வயசுன்னா அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்க. அவன் என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்க்குறேன். எனக்கு எதுவுமே தெரியலைங்க சார். அப்போ நான் சொன்னேன், நீ பயந்துக்காத, ஒன்றும் இல்லை, பாபா இருப்பாரு. பாபா தானே நம்ம கூட, நம்ம ஷீரடி போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனால அவரும் நம்ம கூட வந்திருப்பாரு. நீ பயப்படாத, இனிமேல் அவர் நம்ம கூடயே இருப்பாரு அப்படின்னு நானும் சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டேன். அவன் பயந்துட்டானா என்னன்னு தெரியல, அழுக நிப்பாட்டல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் பண்ணவும் அவன் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனான். திரும்பவும் அவனே என்கிட்ட கேட்டான், அம்மா நான் இன்னொரு தடவை பார்க்கட்டா அப்படின்னு. உனக்கு பயம் இல்லைன்னா நீ போய் பாரு அப்படின்னு. திரும்பவும் அவன் போய் பார்த்தான். திரும்பவும் அப்படியே தான் உட்கார்ந்துருக்காருமா அப்படின்னா. ஆனா அவனுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சது, எனக்கு எதுவுமே தெரியலைங்க சார். இவரை என்னன்னு தான் சொல்றது. கூடவே இருக்கேன்றாரு, சில நேரம் காணாம போயிடுறாரு. ஓம் சாய்ராம். இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? ஒரு 7-8 வயசு உள்ள ஒரு குழந்தை பார்த்துட்டு அழுதுன்னு வந்தது. திருப்பியும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு சுவாமி எவ்வளோ தேஜஸாக அங்கே உட்காண்ட்ருக்கார் பாருங்க. திருப்பி போய் இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த குழந்தை என்ன நினச்சிருப்போம் நம்மலாம்? அது பிரமையில் ஏதோ சொல்லறது அப்படின்னு நினச்சிருப்போம். திருப்பியும் சுவாமி அங்கே தான் உட்காண்ட்ருக்காருன்னு திருப்பியும் அதுக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அந்த குழந்தை அத்தனை வயசில், இப்போ அது பெரிய பையனாயிட்டார், ஓகே. ஆனால் அந்த வயசில் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறதுனா இவ்வளோ பாக்கியசாலி இல்லையா அந்த குழந்தை? நிஜமாவே சுவாமி நம்ம உருக கும்பிடுவோம், நான் நம்மளுக்கு காட்சி தரலையே நினைப்போம். சுவாமி அங்கேயே தான் இருக்கார். நம்மளால தான் இந்த ஞானக்கண்ணில் பார்க்க முடியலையோன்னு நமக்கு தோணும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆனால் சுவாமி எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார். நம்மளால் பார்க்க முடியணும்னா நம்மளுடைய மனசு அவ்வளோ சுத்தமாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும், நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் மற்றவாளுக்குன்னு நினைக்கணும். மனசில் கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தைகளோட சுவாமி இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவளுக்கு எந்த விதமான துவேஷமும் தெரியாது, கோபமும் வராது, எந்த ஒரு கெடுதலான எண்ணங்களும் அந்த குழந்தைகளோட மனசில் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் சுவாமி நிரந்தரமாக தங்குறதுக்குண்டான வழிவகை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை மாதிரியாக இருக்கணும் இல்லையா? அந்த மனசோடு இருந்தால் சுவாமி எப்பவுமே நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. ஸோ என்னடா இவ இன்னமும் யாகத்தோட அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸை சொல்லாமல் இருக்காளே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.